திரும்ப நமஸ்தே டு ஆல். நம்ம ரீடிங் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் திரும்ப வருவாங்களா? இப்போ நீங்கள் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கீங்க. அந்த பர்சனுடைய மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்குது? அவங்க இப்போ என்ன நினைக்கிறாங்க? என்னுடைய தாட் அவங்களுக்கு இருக்கா? என்கிட்ட வரணும்னு நினைக்கிறாங்களா இல்லையா? அவங்களுடைய சிச்சுவேஷன் என்னன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்னால் அவங்கள புரிஞ்சிக்கவே முடியலை. என்னுடைய பர்சனுடைய மைண்ட் செட்டே என்னால் வந்து தெரிஞ்சிக்க முடியலை அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த ரீடிங் வந்து உங்களுக்கானது தான். இங்கே பைல் 1 பைல் 2 2 பைல் இருக்குது. அதில் ஒரு பைல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த பைலுடைய பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கோ அதில் ஒரு பைலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் சூஸ் பண்ண முடியலன்னா கண்ணை மூடிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பைல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான். உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டனா நீங்கள் என்னை இன்ஸ்டாவில் அந்த மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். பைல் 1 சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம். உங்கள் பர்சனுடைய இப்போ கரண்ட் சிச்சுவேஷன், அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் பர்சனுடைய மைண்ட் செட்டில் இப்போ இருக்கக்கூடியது எல்லாமே அவங்களுடைய கரியர் பற்றின எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்குது. அவங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷனை நினச்சி ரொம்ப கவலைப்படுறாங்க. கடன் பிரச்சனையை நினச்சி ரொம்ப கவலைப்படுறாங்க. கையில் காசு இல்லாமல் நிற்கிறாங்க. சரியான வேலை இல்லாமல் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான முயற்சிகள் தான் அவங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க மைண்டு ஃபுல்லாக இருக்கிறது என்ன அப்படின்னா, ஏதாவது பண்ணி நம்ம ஏதாவது கொஞ்சம் சம்பாதிக்கிறோமே, ஃபேமிலியை பார்த்துக்கணுமே அப்படிங்கிற ஒரு முயற்சியில் வந்து ஈடுபட்டுட்டு இருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணியிருப்பாங்க. அதில் தோல்வியை சந்திச்சிருப்பாங்க. ஜாபுக்காக யார்கிட்டையாவது காசு கொடுத்துருப்பாங்க. ஏமாந்து நிற்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு. அதனால் உங்கள் பர்சன் வந்து இப்போ என்னென்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் அடுத்த கட்டம் என்ன பண்ணுவேன் அந்த ஒரு நோக்கத்தில் தான் இப்போ அதிகமாக நினச்சிட்டே இருக்காங்க. இப்போ உங்களை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கணும்னு தான் உங்கள் பர்சன் வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க சிச்சுவேஷனே பேடாக இருக்கிறப்போ இதில் ஒரு சைடு உங்களையும் எப்படி பார்த்துக்கிறது, ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க மனசில் என்ன தான் உங்கள் மேலே வந்து அளவுக்கு அதிகமான லவ் இருந்தாலும் கண்டிப்பாக வெளிப்படுத்தவே மாட்டாங்க. நீங்கள் வந்து எப்படியாவது அவங்க எங்கிட்ட அந்த லவ்வை வந்து வெளிப்படுத்தணும், எங்கிட்ட வந்து பாசமாக பேசணும், எங்கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நினச்சிட்டே இருந்தாலுமே உங்கள் பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே உங்ககிட்ட ஆப்போசிட்டாக தான் நடந்துப்பாங்க. கோபமாக இருப்பாங்க, திட்டி விடுவாங்க, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளாடி வந்து அந்த அன்பு எல்லாமே இருக்குது. இருந்தாலும் அவங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கிறனால உங்ககிட்ட வந்து சரியாக பேச மாட்டாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்லேயே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு கேப் வேணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. நீங்கள் உங்கள் பர்சனை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருப்பீங்க. இப்படி தான் இருக்கணும், இதை நீ செய்யாத, இந்த மாதிரி நீ என்கிட்ட வந்து பேசு, அவங்கக்கிட்ட பேசாத, இந்த மாதிரியெல்லாம் சொல்லி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணியிருக்கீங்க. அது உங்கள் பர்சனுக்கு வந்து பிடிக்கலை. உங்கள் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடமை வந்து விரும்பி இருக்காங்க. சரியா? அவங்க இப்போ நினைக்கிறதுன்னா நான் தனியாக இருக்கணும், நான் தனியாக என் லைஃப்பில் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கே உங்களை விட்டு விலகி நிற்கணும்னு தான் தோணிக்கிட்டே இருக்குது. உங்கள் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவங்களுடைய தனிமையில் அவங்க சந்தோஷமாக வாழணும், கொஞ்சம் நான் சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு கொஞ்சம் ஹாப்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க மைண்டில் வந்து இருக்குது. அதுக்கான முயற்சிகள் எடுத்து அதை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு உங்கள் பர்சன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களே, நான் இல்லாமல் அவங்க ஜாலியாக தான் இருக்காங்க, என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு தோணினாலுமே உங்கள் பர்சனுடைய மைண்ட் செட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பற்றின எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்குது. உங்களுக்கே தோணும் சில நேரத்தில் இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுடைய சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. அதனால் உங்ககிட்ட அவங்க வந்து ரொம்ப செல்ஃபிஷான ஒரு பர்சனாக கூட நடந்துப்பாங்க. உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பே வந்து சந்தோஷமாக இருந்தாலுமே உங்கள் பர்சனுக்கு வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் வேணான்னு விட்டு விலகி நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனிமையே விரும்புகிறாங்க. நான் கொஞ்ச நாள் வந்து தனியாக இருக்கணும், எனக்கான ஒரு லைஃப்பை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய மைண்ட் செட் வந்து இப்போ இருக்குது. இது உங்களுக்கு பெரிய ஒரு பிரேக்கப்பை வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும். அந்த பிரேக்கப்பே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெயினை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கும். எப்படியாவது திரும்ப சேர மாட்டோமா அந்த ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ இருக்க சிச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு எந்த விதமான சான்ஸுமே வந்து இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியாது. அதாவது இல்லை, நம்பிக்கையை கூட நீங்கள் இழந்து நிற்பீங்க. ஏன்னா சிச்சுவேஷன் எல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குது. சரியா? ஏன்னா உங்கள் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைஃப்பை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவங்கள தான் இப்போ பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் இதில் என்ன அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். சரியா? திரும்ப அந்த பர்சன் வருவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக
வருவாங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூனிவர்ஸை வந்து முழுமையாக பிலீவ் பண்ணுங்கள். யூனிவர்ஸை பிலீவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கான முயற்சிகளுக்கான மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா யூனிவர்ஸுடைய பிளஸ்ஸிங்கோடைய கண்டிப்பாக நிச்சயமாக அந்த பர்சன் வந்து திரும்பி வருவாங்க. நீங்கள் இப்போ என்ன முயற்சிகள் எடுத்தாலுமே வந்து தோல்வி தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் கூட அது நடக்கலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் ரொம்ப தளர்ந்து கூட போயிருப்பீங்க. அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, உங்கள் பர்சன் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இது இப்போ வந்து இந்த லவ் வந்து எனக்கு வேண்டாம், என்னுடைய சிச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க லைஃப்பை தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறனால தான் உங்களுக்கானது இங்கே வேலை செய்யலை. ஏன்னா நீங்கள் இப்போ வந்து ரொம்ப டல் ஆகிட்டீங்க. உங்கள் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நினச்சிட்டு இருக்கிறனால தான் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனும் உங்களாலேயும் அந்த பர்சன்கிட்ட நெருங்க முடியாமல் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எஃபோர்ட் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். யூனிவர்ஸுடைய பிளஸ்ஸிங் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் கரெக்டாக நீங்கள் செய்யுங்க, அதுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா திரும்ப ஒரு வாய்ப்பு வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் பைல் 1 சூஸ் பண்ணவங்களோட ரீடிங். இது பைல் 2 சூஸ் பண்ணவங்களோட ரீடிங்கில் இப்போ போகலாம். உங்கள் பர்சனுடைய கரண்ட் மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்குன்னா, உங்கள் பர்சன் வந்து மற்றவங்களுடைய பேச்சை வந்து அதிகமாக கேட்குறாங்க. சுயமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களால வந்து முடிவுகள் எடுக்க முடியலை. உங்கள் பர்சன் ஏதாவது முடிவு எடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது தப்பாக போகும், சரியாக வராது. உங்களை லவ்வை பற்றி கூட மற்றவங்க வந்து தப்பாக பேசி வச்சுருக்காங்க. அதனாலே உங்கள் பர்சனோட மைண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாறி போயிடுச்சு. மற்றவங்களுடைய பேச்சை அதிகமாக கேட்குறனால தான் உங்கள் பர்சன் உங்கள் பேச்சை வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. இங்கே ஒரு தேர்ட் பர்சனுடைய இன்வால்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குது. அவங்க பேச்சை அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க, உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. உங்களுடைய லவ்வுக்கு வந்து அதுக்கான மதிப்பை வந்து உங்கள் பர்சன் வந்து கொடுக்கவே மாட்டாங்க. உங்கள் மைண்ட் செட்டில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி வந்து நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு சரியாக இல்லாமல் பிரேக்கப் ஆகிருக்கும். அப்போ தான் உங்களுடைய காயத்தை குணப்படுத்தக்கூடிய ஒரு ஆளாக இந்த பர்சன் வந்து வந்திருக்காங்க. உங்களை பழைய அந்த லவ் லைஃப்பில் இருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு உண்மையான லவ்வை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உண்மையான அன்பை காட்டின பர்சனே இப்போ என்னை அவ்வளோ காயப்படுத்துகிறாங்க, நான் அவ்வளோ வலியை அனுபவிக்கிறேனே அப்படின்னு உங்களுக்குள்ளாடி இருக்கு. உங்கள் நபருமே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து பிரேக்கப் ஆகி அதுலேருந்து வெளியில் வர்றதுக்காக உங்ககிட்ட பேசியிருக்காங்க. இந்த மாதிரி தான் உங்கள் 2 பேருக்கு இடையில் இருந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ அதுவே வந்து உங்களுக்கு வந்து வினையாக வந்ததுவே அந்த எக்ஸு தான். ஒரு தேர்ட் பர்சன்ங்கிறது ஒரு எக்ஸு தான். ஸோ அவங்க திரும்ப வந்து இந்த லைஃபுக்குள்ளாடி வந்தனால தான் உங்களுடைய லவ்வில் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் வந்து நீங்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் உங்கள் பர்சனுடைய ஃப்ரெண்டை வச்சு பேசினாலும் சரி, இல்லை உங்களுடைய நண்பர்களை வச்சு உங்கள் பர்சன்கிட்ட போய் பேச ட்ரை பண்ணாலுமே சரி, அது வேலைக்கே ஆகாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக உங்கள் நபர்கிட்ட வந்து போய் சொல்கிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா அதுவே இன்னும் பிரச்சனைகள், தேவையில்லாத புரிதல்கள் வந்து ரொம்பவும் வந்து மாறிப்போய் இருக்கும். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் தான் காயப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ உங்களாலே வந்து பார்த்திங்கன்னா வேலையில் ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்குது. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க. இதுவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெயின் கொடுக்கறதுனாலேயே உங்களால் எந்த வேலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஆனால் உங்களுடைய ஆள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க வெளியே போகிறாங்க, நல்லா வந்து என்ஜாய் பண்ணுறாங்க லைஃப்பை. இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் உங்களால் தான் இப்போ எதுலேயும் கவனம் செலுத்த முடியாமல் இருக்குது. நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய நிலமை வந்து பார்த்திங்கன்னா 2 பேரை வச்சுமே நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதாவது உங்கள் பர்சன்கிட்ட இப்போ நீங்கள் பேச போனாலுமே நீங்கள் உங்கள் பர்சன்கிட்ட கம்பேர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. உங்களுடைய பழைய லவ்வை வச்சு இங்கே நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பர்சனுடைய அந்த எக்ஸை வச்சு நீங்கள் இங்கே கம்பேர் பண்ணுவீங்க. இந்த மாதிரி கம்பேரிசன் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப கூட உங்கள் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லவ் வந்து பெருசாக அவங்களுக்கு வந்து தெரியாது. உங்களுடைய லவ்வில் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டால் திரும்ப ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன், அதே மாதிரி ஃபுல் மூன் அன்னைக்கு பண்ணக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் இதுதான் பைல் 2 சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான். உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்ட் ரீடிங் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டாவில் மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.